வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் இந்த மோட்டிஃபையும் இந்த கொடி டிசைனையும் வச்சு எப்படி ஒரு நெக் டிசைன் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட சென்டரும் மோட்டிஃபோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேசிங் எப்படி மொபைலில் ஸ்க்ரீன் மூவ்மெண்ட் இல்லாமல் பண்ணலாங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த மாதிரி தான் இதை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொபைல்லேருந்து தான் நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மோட்டிவ் முடித்த பிறகு அந்த கொடி டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி டிசைன் போடணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருக்குது. ஆனால் ஒர்க்லாம் முடித்த பிறகு எவ்வளோ கிராண்டாக வந்திருக்குங்கிறத பாருங்கள். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன் இந்த ஒர்க் முடித்த வீடியோவை. இந்த லீஃபையும் ஃப்ளவரையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். இப்போ கீழே உள்ள அந்த டிசைன் நான் வச்சுருக்கிறது முடிய போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வரைஞ்ச பிறகு பாக்கி உள்ளதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கொடி மாதிரி உள்ள டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லீஃப்லேருந்து வரைஞ்சிக்கிறேன். இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுல தான் நம்ம நெக் டிசைன் எப்படி வருதுங்கிறது இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ட்ரேஸ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ அடுத்த சைடு இதே அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த சைடு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே திருப்பினோன்னா பின்னாடி உள்ளது தெரியுது, அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ இது மாதிரி உள்ளது எப்படி நெக் டிசைன் மேக் பண்ணலாங்கிறத வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரேஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த நெக் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நெக் டிசைன் நாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ஒர்க் முடித்த பிறகு பாருங்கள். ஒர்க் முடித்த பிறகு எவ்வளோ கிராண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த நெக் டிசைன். இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு தான் இந்த நெக் டிசைனை நான் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணேன். இதோட ஸ்லீவ்ஸ் எப்படி மேக் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.